இந்த இடத்துல என் மனைவியை பற்றி நான் சொல்லித்தான் ஆகணும். என் மனைவி விஜயலட்சுமியை பற்றி சொல்லாமல் எந்த மேடையிலிருந்தும் நான் இறங்க மாட்டேன், கழுத்தை பிடிச்சவர்கள்னா கூட. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரொம்ப சொற்பமான படிப்பு, ஒரு கிராமத்தில் அடி. ஏதோ நான் அந்த நேரத்தில் ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருந்ததுனால ஏமாந்து எனக்கு பொண்ணை கொடுத்துட்டாங்க. வந்தாக்க மதுரையில் வந்து குடியிருந்தோம். 2 ரூபா கொடுத்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னாக்க பாக்கி சில்லறை எண்ணி வாங்க அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு இன்னசென்ட். இது என்னடா யோசிக்கிறேன் நான். நிஜமாக ஒவ்வொரு ஆணும் யோசிக்க வேண்டிய யோசனை இது. நான் யோசித்தேன், ஏன் இந்த அம்மா இப்படி இருக்காங்க, இப்படி வச்சுட்டா அது எப்படி இவங்க. அதுக்கப்புறம் காலங்கள் போகுது, சென்னைக்கு வர்றோம், படம் தயாரிக்க வேண்டிய நிலைமை வருது. அப்போ தான் நான் யோசித்ததனுடைய விளைவு, இவங்களை ஏன் ப்ரொடியூசர் ஆக்கக்கூடாது, பையை வாங்கி கொடுத்து ஏமாற்றணும் இல்லையா. பை நிறைய கடன் வாங்கி பணத்தை போட்டு அந்த தோளில் போட்டு நீ தான் ப்ரொடியூசர், விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா வழங்கும்னு போட்டு, அதுக்கப்புறம் 1000ல் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் 33 கோடி ரூபா பட்ஜெட், அதையும் அவங்க தான் எடுத்தாங்க. அந்த திறமையை அவங்களே வளர்த்துக்கிட்டதுனால அவங்க பட்ட கஷ்டங்கள், கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிருக்கோம்.